அன்பு சகோதரன் செயல் வீரர் பீட்டர் அவர்களுக்கு என்னுடைய பணிவான நன்றி. நண்பர்களே, வணிகன் என்பவர் சாதாரணமான ஆள் அல்ல. அவர்கள் சிறப்பு எந்த அளவிற்கு எல்லோருக்கும் தெரியும் என்று தெரியாது. ஒரு வணிகருடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று இப்பொழுது நாம் கேட்க இருக்கின்றோம். அனைத்து வியாபாரிகள் முன்னேற்ற சங்கம் நடத்தும் 15ஆம் ஆண்டு விழா நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா. வணிகம் இல்லாத வாழ்க்கை இங்கு இல்லை, எங்குமே இல்லை. வணிகம் இல்லாத வாழ்க்கை இங்கும் இல்லை, எங்குமே இல்லை. வாசலுக்கு வரவழைக்கும் வணிகமும் உண்டு. பெரிய பெரிய கடைகளுக்கு நம்ம போனோம். வாசலுக்கு வரவழைக்கும் வணிகமும் உண்டு. நம் வீட்டு வாசலுக்கே தேடி வரும் வணிகமும் உண்டு. உண்பது முதல் உறங்க செல்வது வரை வணிகம் நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. ஒரு வணிகனின் வாழ்க்கை பல நல்ல பண்புகளை கொண்டது. ஒரு வணிகனின் வாழ்க்கை பல நல்ல பண்புகளை கொண்டது. வணிகரிடம் கற்றுக்கொள்ளலாம். பொருள்பட போராடுவது எப்படி என்று ஒரு வணிகனிடம் கற்றுக்கொள்ளலாம். பொருள்பட போராடுவது எப்படி என்று ஒரு வணிகனிடம் கற்றுக்கொள்ளலாம். நிறுத்தும் பழகுவார்கள், நிறுத்தியும் பழகுவார்கள். பல வரவு செலவுகளை பார்த்தவர்கள் இந்த வணிகர்கள். கடைக்குள் இருந்தே இவர்களை பல நெருக்கடிகள் கடைந்து எடுக்கும். ஆனாலும் இவர்கள் அசர்வதில்லை. முதலீடு செய்துவிட்டு முள்ளின் மீது நடப்பவர்கள் இந்த வணிகர்கள். இந்த அன்பு வணிகர்கள். பாடாய்படுத்தும் எத்தனை மனச்சுமை இருந்தாலும் பணச்சுமை இருந்தாலும் வாடிக்கையாளர் வந்துவிட்டால் இவர்கள் முகம் மலர்ந்துவிடும். மனசு சிரிக்க முடியாவிட்டாலும் இவரின் இதயம் சிரித்து வாடிக்கையாளரை வரவேற்கும். வணிகம் செய்வது ஒரு அழகான அனுபவம் தான். ஆனால் ஒரு வணிகனின் அணுவான அவஸ்தையை பட்டுத்தான் காலம் கழிக்கிறார். ஒரு வணிகன் அணுவணுவாக அவஸ்தைப்பட்டுத்தான் காலம் கழிக்கிறார். தினம் போராட்டம் தான். பட்டினி கிடந்தாலும் பந்திக்கு சாப்பாடு அனுப்பிவிடுவார். வணிகர் ஒருவர் முதலாளியாகத்தான் தனக்குத்தானே இருக்கிறார். ராஜாவாக ஒரு அரசனாக வாழ்பவர் வணிகர். அடிமைத்தனம் இல்லாத அரசன் இவர்கள் வணிகர்கள். வாழ் பிடிக்கும் அரசன் அல்ல, பிறர் வாழ்க்கையை தூக்கி பிடிக்கும் அரசன் இவர்கள். இவர்களின் படையே வாடிக்கையாளர்கள் தான். தனியாக நின்று தனக்கென ஒரு வாடிக்கையாளர் கூட்டத்தையே இவர்கள் வளர்த்து விடுவார்கள். வணிக சொந்தங்கள் பொட்டலங்களை மடக்கி பொக்கிசங்களாக மாற்றுவார்கள். கடைசரக்கு எத்தனை பார்த்திருப்பார்கள். பெரு வணிகரும் உண்டு, சிறு வணிகரும் உண்டு, கடல் வணிகமும் உண்டு, கடுகு வணிகமும் உண்டு. காத்து கிடந்தே கண் விழித்தே தன் கடையை காதலிப்பார். பொறுமையுடன் பழகுவதை எப்படி ஒரு வணிகரால் வகுப்பெடுக்க முடியும்? உழைப்பு ஒரு வணிகரால் மட்டும்தான் உறக்க சொல்ல முடியும். களைப்பு உண்டு, கவலைகள் பல உண்டு, போட்டி உண்டு, படாத பாடுகள் பல உண்டு. அத்தனையும் கடந்து வந்து கடையை திறக்கும் திறன் உண்டு. கடை திறந்து காத்திருப்பதால் இவர்களின் மனசும் திறந்தே இருக்கும். பொது நலன் பேணி தன்னலம் காப்பவர்கள் வணிகர்கள். மனைவி மக்கள் மனதில் இருப்பதை விட வாடிக்கையாளர்கள் மனதில் இடம் பிடிக்க நிறைய கடனும் கொடுப்பார். கடனை வாடாமல் வாங்கும் வழியையும் தெரிந்திருப்பார். ஆனால் அவருடைய வழியை காண்பித்துக் கொள்ள மாட்டார். வாழ வைத்துக் கொண்டிருப்பவர் வணிகர்கள். இந்த வணிக இதயங்களை ஒருங்கிணைத்து வணிகர்களின் உரிமைக்காக, பாதுகாப்பிற்காக துடித்துக் கொண்டிருக்கும் ராஜா, சிம்மாசனமிட்டு அமர்ந்த விக்ரம ராஜா. அனைத்து வியாபாரிகளின் இவர் பாதுகாவலர். அரசன் அரணாக நின்று வணிக கடலில் ஓயாது உழைக்கும் ஒரு மிகச்சிறந்த வீரர். எத்தனை புயல் அடித்தாலும் அசராத அசுர அரசன் அலை இவருடைய அலை. எத்தனை தூசிகள் தன் மீது விழுந்தாலும் தன்னைத்தானே சுத்தம் செய்து சூறாவளியாய் வணிகர்களை காப்பவர். விக்கி நிற்கும் வணிகரின் விக்கலையும் சிக்கலையும் சீர் செய்யும் விவேகம் கொண்ட விக்ரமராஜா வந்திருக்கிறார். வாழ்த்த இருக்கிறார். மனம் திறந்து மணக்க இருக்கிறார். வருக என்று அன்பு சகோதரன் பீட்டர் மற்றும் நிர்வாகிகள் சார்பாக பணிந்து மகிழ்வோடு வரவேற்றுக் கொள்கிறோம். வணிகர்கள் வாழ்க. நன்றி, வணக்கம்.